பாரா தம்பி, விஞ்ஞானம் எங்கே போயிடுச்சு? இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரவில் வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழையில் 3000 ஏக்கர் வாழை விளைஞ்சா அங்கே போடுறோம்டா இண்டஸ்ட்ரி. பாரா எப்படி இருக்கும் தொழிற்சாலை. மேற்கூரை பாரா வர சூரிய ஒளி தகடு தாண்டா மேற்கூரை. பாரா எப்படி கட்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசு. அணிலுக்கும் சோறு நம்ம தான் போடணும். என்ன பண்றோம்? வாழைக்காயை நம் மக்களின் உணவுக்கு அனுப்பிடுறோம். வெளிமாநிலங்களின் உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி பேக் பண்ணி அனுப்பிடுறோம். மறுபடி உலகத்தின் உணவு தேவைக்கு சந்தைப்படுத்துகிறோம். மறுபடி வாழைப்பழங்களை இந்த புகை போட்டு அப்படி நம்மளுக்கு இயற்கையில் பழுக்க வச்சு அதெல்லாம் காட்சிப்படுத்துகிறோம். ஒரு துளி நஞ்சு இல்லாமல் நான் விளைய வைக்கிறேன் பாரு, அப்படின்னா தான் வாங்குவான். ஏன்னா அவன் பூச்சி மருந்து பயப்படுறான். நான் பாரு ஆர்கானிக் என்னுடையது இயற்கை வேளாண்மை, இயற்கை உரம், ஆடு மாட்டு சாணம், மக்கி இலைதலை கழிவு, இதில் தான் நான் விளைய வைக்கிறேன் அப்படின்னு காட்டி எப்படி பேக் பண்ணுறான் பாரா. சீக்கிரம் அந்த ஆட்சியை கொண்டு வர 23ஆம் தேதி போடுறேன். இங்கே பாரு என்ன பண்ணுறோம்? வாழையிலிருந்து சிப்ஸ், வாழைத்தண்டு, வாழை சிப்ஸ், வறுவல் துண்டுகள் அது தனியாக தயாரிக்கிறோம். வாழைக்காயிலிருந்து தம்பி, இது வாழைப்பழத்திலிருந்து துண்டுகள். வாழைப்பழத்தில் இன்சுவை இது இனிக்கும். இந்த சிப்ஸ் வாழைப்பழம் வாழைக்காய் தனித்தனியாக 2 தனித்தனி செக்ஷன். இந்த பிரிவில் வேலை செய்வேன், இங்கே போக மாட்டேன். 2 பேருக்கும் தனித்தனி சீருடை, உன்னுடைய கதவு உன்னுடைய இது தனித்தனியாக இருக்கும். நீ தொழிற்சாலைக்கு வரும்போது உன் ஐடி கார்டை காட்டிட்டு போய் வேலையை செய்ய வேண்டியதான். மாசமான சம்பளம். நீ குடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் இருக்காது.